தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். மருத்துரையா இல்லாமல் வன்னியர் சங்கம் இல்லை, மருத்துரையா இல்லாமல் போராட்டம் இல்லை, மருத்துரையா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை. இந்த இயக்கத்தை தொடங்கினவர், போராட்டம் பண்ணவர், இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர். இன்னைக்கு மருத்துரையா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குனதுனால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக வர முடிஞ்சது. தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். இல்லை, அவர் தான் நடவடிக்கை எடுத்து ஐயா கட்சியிலிருந்து நீக்கிட்டாரு. மனிதாபிமான அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நினச்சி பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாட முடியும்? யாருக்கு சொந்தம்? ஐயா தான். சாதாரண மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க மருத்துவர் ஐயா தான் சொல்லுவாங்க. இடையில இருந்து ஐயா எடுத்து கட்சியை பறிக்கிறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்ட எப்படி நடக்கும்? ஒன்று வேணா பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடரணும்னு சொன்னால் மீண்டும் ஐயா கூட வந்து சேர்ந்து பயணிப்பதான் நல்லது. இன்னொரு செய்தி கூட இது சொல்லக்கூடாது, 2 பேர்த்தையும் நான் தான் பிளவுபடுத்தி வச்சிருக்கிறேன். என்ன அது நியாயம்? மருத்துவர் ஐயா கிட்ட உங்கள் மக அன்புமணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பாரா? அவர் கட்சியிலேருந்து ஒதுக்குங்கன்னு நாங்கள் சொன்னால் கேட்பாரா? அவர் மகனை கூப்பிட்டு பேசினா வேண்டாம் நாங்கள் தடுக்க முடியுமா? தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் 30ஆம் தேதி 30/7/2025 தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதிட்டு இருக்கிறது. அதில் என்ன கடிதம் நான் சொன்னேனே? தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். மருத்துரையா தான் தலைவர். இப்போ இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்கிறது ஒரு மோசடி. ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா, ஏன் முகவரி மாற்றணும்? முகவரி மாற்றுறதா இருந்தாலும் சரி, செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனுடைய ஒப்புதலோடு தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அது ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதோட மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமித்தார். அப்போ அந்த செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இப்போ இறுதியான முடிவு மருத்துவர் ஐயா தான் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார். அந்த கடிதம் வந்தது, மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் வந்தது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சொந்தமானது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமானது. அந்த கடிதம் தீநகர் 10 திலக் தெரு என்ற முகவரிக்கு போனதே தவிர அதுதான் மோசடின்னு சொல்கிறோம். அதை கடிதத்தை காட்டி நேத்திக்கு வழக்கறிஞர் பாலு ஒரு மோசடி நாடகத்தை, ஏமாற்று நாடகத்தை மக்களை திசை திருப்புற முறையில் நம்ப வைக்கிற முறையில் அதை செஞ்சுருக்காரு. இது யாரும் மக்கள் நம்ப போகிறதில்லை. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாயிலாக, ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது, மருத்துவர் ஐயா தான் மூல காரணம். மருத்துவர் ஐயா இல்லாமல் வன்னியர் சங்கம் இல்லை, மருத்துவர் ஐயா இல்லாமல் போராட்டம் இல்லை, மருத்துவர் ஐயா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர் வீட்டு குழந்தைகள்லாம் மருத்துவர் உள்ளிட்ட உயர்கல்வி பெறாங்கன்னு சொன்னால் மருத்துவர் ஐயாவினுடைய போராட்டம், அவர் பெற்றுக் கொடுத்தது. அதோட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற மற்ற 114 சமுதாயங்கள் அவங்களுக்கு மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தது. இப்போ தனி இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ஐயா அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்களை எந்த சூழலிலும் இன்னைக்கு கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளதில்லை. இப்போ ஒரு சிலர் இந்த முகநூலில் செய்தி பதிவிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் கொதிக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு வேதனைப்படுறாங்க. நாங்கள் மட்டும் வேதனைப்படல, கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க. இப்போ இந்த வேதனைக்கு யார் காரணம்?
மருத்துவரையா காரணமா? இந்த இயக்கத்தை தொடங்கினவர், போராட்டம் பண்ணவர், இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர். இன்னைக்கு மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குனதுனால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக வர முடியுது. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை. இன்னொரு செய்தி உண்மையை சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கீகாரம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கீகாரம் இருந்துச்சு. அங்கீகாரம் பறி போயிடுச்சு இடையில. அப்போ மாம்பழ சின்னம் கிடையாது. இப்போ மாம்பழ சின்னம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான் போவேன். ஐயா கூட அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்து, அப்புறம் அவர் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையருக்கு அவருக்கு அனுப்பிச்சு, நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அதனால் மீண்டும் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம். அது ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு அனுப்புவாங்க, மாம்பழ சின்னம் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அங்கீகாரம் இருந்துச்சு, பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் அங்கீகாரம் இருக்குது, அது பொருந்துன்னு கேட்போம். அது போயிடுச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்போ 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சின்னம் இல்லை. நான் தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு முழுக்க முழுக்க மருத்துவரையா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறி இருக்குதே தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றம் இல்லை. முகவரியை மாற்றி தான் அந்த கடிதம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் தரப்புல இருந்தும் நீங்கள் வந்து முகவரியை மாற்றிருக்கீங்க. வேளாண் வந்து தலைமை அலுவலகம் மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு எதிராக நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது, மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். வரும் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போகிறாங்க. மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயா தான் உண்மையான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடங்கணும்னு தெரிய போகுது. நிச்சயமாக செல்லாது. முகவரி மாறி இருக்குது, எப்படி செல்லும்? காலங்காலமாக இருந்த முகவரி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை தான். அதுதான் நிரந்தரமான முகவரி. அந்த பேரில் தான் மாம்பழ சின்னம் வாங்குவோம். இப்போ முகவரி மாற்றினதெல்லாம் அங்கே போயிடுச்சு கடிதம். தலைவர் தான், தலைவர் அன்புமணின்னு போடல, தலைவர் தான் போட்டிருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்தில் மிக விரைவில் வாங்கி உங்களுக்கு காட்ட போகிறோம். உடனே வரப்போகுது, 1 வாரம் 10 நாளைக்குள்ளே வந்துடும். இன்னும் ரொம்ப கால நீட்டிப்பே இருக்காது. அதாவது நீங்கள் ஒன்றும் வச்சுக்கலாம், யார் வேணா நான் தான் தலைவர், எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையை, நியாயத்தை, சத்தியத்தை, தர்மத்தை நம்புறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யார் தொடங்கினாங்க, யார் போராடினாங்க, யார் இயக்கத்தை நடத்தினாங்க, இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறதெல்லாம் தெரியும். மருத்துவரையா தான். இடையில கட்சி பிளவுபடுத்தி கொண்டு போயிட்டு கட்சி எங்ககிட்டலாம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிலைக்காது, நீடிக்காது. இல்ல, அவரு தான் நடவடிக்கை எடுத்து ஐயா கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. இப்போ அது ஐயாவும் சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது,
கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு. அதையும் மீறி அவங்க தரப்பு அதே தான் சொல்றாங்க. இல்லை, அவங்க தரப்பு நீங்கள் ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நினச்சி பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாட முடியும்? யாருக்கு சொந்தம்? ஐயா தான். சாதாரண மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க மருத்துவர் ஐயா தான் சொல்லுவாங்க. இடையில இருந்து ஐயா கிட்ட கட்சியை பறிக்கிறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்ட எப்படி நடக்கும்? ஒன்று வேணா பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடரணும்னு சொன்னால் மீண்டும் ஐயா கூட வந்து சேர்ந்து பயணிப்பதான் நல்லது. அதுதான் நல்லதாக இருக்குமே தவிர பிளவுபடுத்தி எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்கிறதெல்லாம் நிலைக்காது, நீடிக்காது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, போக தெரியும், அந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது இப்படி ஒவ்வொன்றையும் ஏதாவது நாங்கள் கருத்து சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் கண்ணோட்டம்லாம் வேறு மாதிரி போகும். அது யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை. இன்னொரு செய்தி கூட இது சொல்லக்கூடாது, 2 பேர்த்தையும் நான் தான் பிளவுபடுத்தி வச்சிருக்கிறேன். என்ன அது நியாயம்? மருத்துவரையா கிட்ட உங்கள் மக அன்புமணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பாரா? அவர் கட்சியிலேருந்து ஒதுக்குங்கன்னு நாங்கள் சொன்னால் கேட்பாரா? அவர் மகனை கூப்பிட்டு பேசினா வேண்டாம் நாங்கள் தடுக்க முடியுமா? சரி, அந்த பக்கம் மருத்துவர் அன்புமணி தந்தை பார்த்து பேசி உங்கள் கூட இருந்து செயல்படுறேன்னு சொன்னால் நான் தடுக்க முடியுமா? இப்போ இது எவ்வளோ இட்டுக்கட்டி எங்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, வன்மத்தை புகுத்துற செய்தியாக தான் பார்க்குறேன். இது கூட தேவையில்லாது.